நேற்று வந்து களம் அப்படியே தலைகீழ மாறி இருக்கு. விஜயோட மனைவி சங்கீதா அவங்க கொடுத்த அந்த புதுசாக ஏதாவது ஆள் வரட்டுமே, புதுசாக ஒரு தலைவர் வந்தால் நல்லதானே அப்படின்னு நினச்ச பெண்கள் வந்து நிறைய. இவர் வந்து சரியில்லை, தான் சொந்த குடும்பத்தை உருப்படியாக பார்க்காதவர் மற்ற தமிழ்நாட்டோட குடும்பங்களை எப்படி பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி. கேப்டன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. விஜயோட இந்த பிரச்சனையில் பலன் பெறுறது நேரடியாகவும் மறைமுகமாகவும் யார் அப்படின்னா திமுக கூட்டணி. திமுக கூட்டணி இன்றைக்கி வந்து ஆஸ் ஆஃப் டுடே வந்து ரொம்ப வலுவாக இருக்குது. ஸோ இந்த கூட்டணி தமிழக அரசியலில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒன்று புதுசாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போது சமீபத்தில் தேமுதிக திமுகவோட கூட்டணியில் சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய விஷயமாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் பாசிட்டிவான விஷயங்கள் ரொம்ப அதிகமாக தெரிகிறதா தமிழ்நாடு முழுக்க. இப்போ நான் வந்து உள்ள களப்பணியில் உள்ள இறங்கி அங்கே எல்லாம் கேட்கும்போது நிறையா வந்து புதுசாக தகவல் வருது. இப்போது கடந்த வாரம் வரைக்கும் அல்லது நேற்று முந்தா நாள் வரைக்கும் என்ன நடந்ததுன்னா, இளைஞர்களோட ஓட்டையும் அது போக, அதாவது 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் உள்ள ஆண் பெண், அதாவது திருமணம் ஆகாத அல்லது குடும்ப பொறுப்பு எதுவும் இல்லாத ஆண் பெண், அதில் மெஜாரிட்டி விஜய்க்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு எல்லாம் ஆர்வம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வெளியில் நிறையா பேசும்போது 25 வயசுக்கு மேலே அப்ராக்சிமேட்டாக ஒரு 35 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் வந்து அதிகமாக விஜய் விரும்பி அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று வந்து களம் அப்படியே தலைகீழ மாறி இருக்கு. விஜயோட மனைவி சங்கீதா அவங்க கொடுத்த அந்த டைவர்ஸ் நோட்டீஸ், அந்த வழக்கு பொதுவாக பெண்கள் மத்தியில் ஒரு பயங்கர பரபரப்பு உண்டு பண்ணியிருக்கு. இப்போ நேற்றுலேருந்து வெளியில் நம்ம தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட அல்லது தெரியாத ஆட்கள்கிட்டையும் இங்கே வந்து கேட்கும்போது என்ன நடந்ததுன்னா, வழக்கம் போல் இளைஞர்கள் வந்து அவங்க பரவாயில்ல, எங்கள் தலைவன் வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு மனப்பான்மையில் இருக்காங்களே ஒழிய, ஆனால் அதிகமாக 25 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் விஜய் மேலே வச்சுருந்த பாசம் அப்படின்னு சொல்லலாம். சரி, புதுசாக ஏதாவது ஆள் வரட்டுமே, புதுசாக ஒரு தலைவர் வந்தால் நல்லதானே அப்படின்னு நினச்ச பெண்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வந்து முழுசான ரிசல்ட் தெரியல. இன்னும் ஒரு வாரத்தில் அடுத்து திரும்ப களத்துலேருந்து எடுக்கும்போது தெரியும் எத்தனை சதவீதம் அங்கே குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பொதுவாக இந்த டேட்டாஸ் எடுத்து பார்த்தோம்னா, இப்போ வந்து 5,67,00,000 பேர் ஃபைனல் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் 18லேருந்து 25 வயசுக்கு வரைக்கும் உள்ளவங்க அதிகபட்சம் 8லேருந்து 9%. அப்போது எப்படி பார்த்தாலும் 9%, 10% எடுத்தாங்கன்னா ஒரு 50 லட்சம் பேர் தான் ஆண் பெண் மொத்தத்துக்கே. அதில் ஓட்டு போடுறவங்க 40 லட்சம் பேர் ஓட்டு போடலாம். ஏன்னா 10 லட்சம் பேர் எப்படி பார்த்தாலும் ஒரு 20%, 25% வந்து ஓட்டு போட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி பார்த்தா 40 லட்சம் பேர் அதில் இருக்காங்க. அப்புறம் பெண்கள் 26லேருந்து 35 வரைக்கும் உள்ள பெண்கள் எடுத்தோம்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6% இருக்காங்க, பெண்கள் மட்டும் எடுத்தேன்னா. அப்போது அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போது ஓவராலாக ஒரு 75லேருந்து 80 லட்சம் பேரில் மெஜாரிட்டி கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இது என்னாச்சுன்னா, ஒரே ஒரு ஹூக்லி ஒரு பால் போட்ட உடனே விஜயோட இமேஜ் வந்து அப்படியே நிறைய மாறி இருக்குது. அது வந்து ரொம்ப குறிப்பாக 26லேருந்து 35 வயசு அதுக்கு மேலே உள்ள பெண்கள் மத்தியில். ஸோ இவர் வந்து சரியில்லை, தான் சொந்த குடும்பத்தை உருப்படியாக பார்க்காதவர் மற்ற தமிழ்நாட்டோட குடும்பங்களை எப்படி பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் வர ஆரம்பிச்சிருக்கு. இது யாருக்கு பலனாக போயிருக்கு அப்படின்னா, உள்ள அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு பலனாக போயிருக்குன்னா அவங்களுக்கு பெருசாக பலன் போகலை. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு போகுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே பெண்கள் ஓட்டு பெருசாக கிடையாது. ஆனால் தமிழ் தேசியம் பேசக்கூடிய வீராவேசமாக இருக்கக்கூடிய ஆண்களோட ஓட்டு, அதாவது இளைஞர்களோட ஓட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க ஏற்கனவே 8.22% இருந்தது. இப்போ ஒரு 5-6 வரும்னு எதிர்பார்த்துருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த மாநாடு காமிச்சது இல்லை, அவருக்கான இளைஞர்கள் படை அப்படியே இருக்காங்க அப்படின்னு. அப்போ ஒரு 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், 10 இருக்கலாம். ஒருவேளை குறைஞ்சா கூட 7% மேலே குறையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அவருக்கான வாக்கு வங்கி அப்படியே தக்க வச்சிருக்கிறாரு. இப்போது விஜய்க்கு போன வாக்கு யார் அப்படின்னா
அதிகமாக பாதிக்கப்பட்டது வந்து திமுக, விசிக, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஜேபியில் அண்ணாமலையை நம்பி போன இளைஞர்கள். அவங்க எல்லாம் வந்து விஜய் பக்கம் போயிருந்தாங்களா, அவங்கெல்லாம் திரும்பி ரிட்டர்ன் போகிறது வந்து அங்கே அண்ணாமலை இல்லை. அப்படிங்கும்போது நேரடியாக இதுக்கு விஜயோட இந்த பிரச்சனையில் பலன் பெறுறது நேரடியாகவும் மறைமுகமாகவும் யார் அப்படின்னா திமுக கூட்டணி. திமுக கூட்டணி இன்றைக்கி வந்து ஆஸ் ஆஃப் டுடே வந்து ரொம்ப வலுவாக இருக்குது. ஸோ இந்த கூட்டணி என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, இப்போ வந்து மேஜர் கட்சின்னு எடுத்தாச்சுன்னா நீங்கள் திமுக, அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து குறுக்குச்சால் பாய்ச்சி ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. காங்கிரஸுக்கு அதிகபட்சம் போனால் ஒரு 22 சீட்டு மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்னும் தொண்டர்கள் மத்தியில் திமுக தொண்டர்கள், அப்புறம் காங்கிரஸுக்கு தொண்டர்களே கிடையாது. அப்புறம் ஓட்டு போடுற வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா கன்னியாகுமரி பக்கத்தில் கொஞ்சம் இருக்காங்க. அப்புறம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்லி அதிகபட்சமான ஒரு 7-8 தொகுதியில் மட்டும்தான் காங்கிரஸ் வந்து ஓரளவு இருக்காங்க. அந்த இடங்கள்லையுமே தொண்டர்கள் மத்தியில் ஜெல் ஆகலை. அப்போது காங்கிரஸ் இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் வந்து மணிக் தாக்கூர் இவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் ஒருவேளை பரவாயில்ல அப்படின்னு வந்து தொண்டர்கள் வேலை செய்ய வரலாம். அப்படி இல்லைன்னா சேர்ந்திருந்தால் கூட இந்த கூட்டணி ஓகே தான் இருக்குது. இதை விட்டு காங்கிரஸ் தாவேகாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா இந்த மாதிரி துடுப்பில்லாத ஓடம் அப்படின்னா இப்போ வந்து தாவேகா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சது. ஆனால் அவர் நடந்துக்கிற ஒரு விதத்துலேயும், கரூராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ சேலத்தில் ஒரு வடநாட்டு இளைஞர் ஒருத்தர் இறந்து போனாரே அதுவாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் வந்து ஒருத்தர் இறந்து போனால் அதுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்க முடியாத அளவுக்கு, அப்புறம் வருத்தம் தெரிவிக்கன்னா பனையூருக்கு வர சொல்லி பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவர் பண்ணுற அரசியல் எல்லாருக்கும் ஓப்பாக இல்லை. அப்படிங்கும்போது இன்றைக்கி அதிகமாக ரொம்ப லீடிங்கில் இருக்கிறது திமுக கூட்டணி. அந்த திமுக கூட்டணியில் சேர்ந்திருக்க தேமுதிக அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 சீட்டு கிடைக்கும். அந்த 7 சீட்டில் மெஜாரிட்டி வந்து ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் மறைந்த கேப்டன் இருக்கார், அவர் மேலே தமிழக மக்கள் அவ்வளோ நேசம் வச்சுருக்காங்க. அதில் விருதுநகரில் ரொம்ப அந்த பார்லிமெண்ட்டு எலெக்ஷனில் ரொம்ப மீகர் மார்ஜினில் தான் அவர் விஜய் பிரபாரன் வந்து அவர் வாக்கு இழந்தார். ஸோ இப்போ ஒரு சூழல் பார்த்திங்கன்னா திமுக இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் விஜய் இப்போது பெயரளவில் எல்லாத்துலேயும் இமேஜ் எல்லாமே கெட்டு போனது. ஸோ அடுத்து என்ன நடக்குதுங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். நன்றி.